டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தலுக்கு எவ்வளோ பணம் செலவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் 2024 தேர்தல் நடத்த 1.34 லட்சம் கோடி செலவாகும்னு தேர்தல் செலவு குறித்து ஊடக ஆய்வு மையம் நடத்தும் சிஎம்எஸ் என்னும் நிறுவனத்தின் தலைவர் என் பாஸ்கர் ராவ் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் அப்படி என்னதான் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த தேர்தல் செலவு 1.34 லட்சம் கோடி செலவாகும்னும், கடந்த 2019 தேர்தல் செலவு 60,000 கோடி இருந்த நிலையில் இப்போ அதை விட 2 மடங்கு அதிகமாக செலவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சியினர் பெற்ற நன்கொடை தகவல் வெளியான நிலையில் செலவு தொகை திருத்தப்பட்டிருக்கு. இந்த செலவு எப்படி மதிப்பிடுறாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள், நிறுவனங்கள், வேட்பாளர்கள், அரசாங்கம், தேர்தல் ஆணையம் உட்பட அனைவராலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்யும் செலவு தொகையாகும். அது என்ன நேரடி செலவு, மறைமுக செலவு? அதாவது ஒரு தேர்தல்னா பிரச்சாரம் செய்யணும், அதுக்கு செலவு, அப்புறம் போக்குவரத்து செலவு, பிரச்சாரம் செய்ய தொண்டர்கள் வருவாங்க, அவர்களுக்கான செலவு, இது இல்லாமல் கட்சியினரை விலைக்கு வாங்குகிற செலவு, இது எல்லாமே இதில் அடங்குது. இந்த 1.34 லட்சம் கோடியில் 10லிருந்து 15% தொகை மட்டுமே தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் செலவு செய்யுது. அது மட்டும் இல்லாமல் டிவியில் விளம்பரம் கொடுக்கறது, சோசியல் மீடியாவில் விளம்பரம் கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1.34 லட்சம் கோடியிலிருந்து 30% தான் செலவாகும். அதெல்லாம் தாண்டி தேர்தல் நடக்கிற 45 நாளில் செய்கிற செலவை விட மறைமுகமாக செய்கிற செலவு தான் அதிகம். மறைமுகம்னா அதான் மறைமுகமாக ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இது போன்ற செலவு எல்லாமே மறைமுகமான செலவு தான். கடந்த 2019 தேர்தலில் 60,000 கோடியில் 45% பாஜக மட்டுமே செலவு பண்ணாங்க. இப்போ நடந்த தேர்தலில் அதை விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடத்த ஒரு வாக்காளருக்கு 1,400 ரூபாய் செலவாகுதான். இந்த செலவு அமெரிக்கா தேர்தலுக்கு செலவிடப்பட்ட 1.2 லட்சம் கோடியை விட அதிகம்னு ஓப்பன் சீக்ரெட்ஸ் என்னும் அமெரிக்கா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழா. அதில் எல்லாரும் பங்கு பெறும் வகையில் தேர்தல் இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பொருளாதார காரணத்தை முன் வச்சு அதுக்காக செலவு பண்ணாதான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்னு உட்படுத்தினா சாதாரண மக்கள் தேர்தல் பங்கு பெற முடியாத சூழல் ஏற்படுது. எல்லோருக்கும் சரிசமமான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டியது ஒரு ஜனநாயக நாட்டில் முக்கியமான கடமை. அது இல்லாத வரைக்கும் சாதாரண மக்கள் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுல மிகப்பெரிய சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு டயலாக் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.